வணக்கம். நம்ம இன்றைக்கி மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சின்ன வெங்காயம் 7 to 8 எடுத்துக்கிறேன். நான் இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணுறேன். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4 பல் எடுத்துக்கிறேன். மிளகு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் ரொம்ப ஃபைனாக ஆகணும்னு தேவையில்லை, மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் அரைக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு பவுலில் அரைச்ச மசாலா பேஸ்ட் போடணும். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கார உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி நிம்பா ஊற்றலாம். இப்போ நீங்கள் லைம் ஜூஸ் கூட வேணால் ஊற்றலாம். இப்போ நம்ம 4 ஐலா மீன் எடுத்துக்கிறோம். அதை இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபிஷ் வைக்கலாம். இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். நீங்கள் திருப்பியும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றலாம். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே உதிராமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்ற வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் மசாலா உங்களுக்கு கருகாமல் கிடைக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.